என் செல்ல குழந்தையே, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, உனக்காக ஒரு பெண் என் முன்னால் ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றாள். இங்கு தனக்கென்று வேண்டுதல் வைப்பதை தவிர மற்றவர்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு வேண்டுதலையும் வைக்க முன் வருவதில்லை. அப்படியே மற்றவர்களுக்காக ஒரு வேண்டுதலை வைத்தாலும் அது அவர்களுக்கு கெடுதல் செய்வதற்காகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில், அப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில், இந்த ஒரு பெண் உன் வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும், உனக்காக நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு முக்கியமான வேண்டுதலை என் முன்னால் வைத்திருக்கின்றார். இந்த பெண் யார் என்று முன்னால் வைத்த வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா? அவர்கள் வைத்த அத்தனை வேண்டுதலும் இந்த அப்பன் என்ன பதில் சொல்லி இருக்கின்றேன் என்பதை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இதனை காலமும் உன்னை மனதளவில் மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி விட்டதல்லவா? இனிமேலாவது இந்த வேதனைகளிலிருந்து, சோதனைகளிலிருந்து மீண்டு வந்து உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உன்னோடு இருந்து நான் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டது. நல்ல மாற்றத்தை நான் இப்பொழுது உனக்கு தரப்போகின்றேன். இப்பொழுது என் பிள்ளையே, நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று தெரியுமா? நல்ல திருப்பங்கள் வருகின்ற இந்த சூழ்நிலையை உனக்கென்று நான் தந்திருக்கின்றேன். இந்த நேரத்தை நீ உனக்காக பயன்படுத்தி கொள்ள தயாராகிவிட வேண்டும். என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும் நான் இருந்து மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன். என் பிள்ளை, வாழ்க்கையில் வேணமான நீ நினைத்ததை போல அது நகராது. அதே நேரத்தில் அது போன பாதையில் நீ சென்று விட மாட்டாய். அப்படியானால் என்னதான் செய்ய முடியும் அப்பா என்று கேட்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கொடுக்கின்ற விஷயங்களை நீ உனக்காக தானே மாற்ற முடியும். உன் மனதை தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தொடங்கிவிடும். என் பிள்ளையே, மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஆசைகள் என்று இவை எல்லாவற்றையும் நீ வேற்றுப்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய எண்ணங்களும் நீ காட்டுகின்ற அமைதியும் உன் அருகில் இருக்கின்ற ஒரு பெண் மனதை மிகுதியாக பாதித்து விட்டது. என் பிள்ளையே, அந்த பெண்ணை நினைத்து என்ன தெரியுமா? உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும்தான் காண விரும்புகின்றாய். அந்த பெண் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற இந்த மாற்றங்களை கண்டு சற்று மனவேதனை அடைந்திருக்கின்றாள். இது போன்றவெல்லாம் நடந்திருக்கக்கூடாது, இது போன்றெல்லாம் நடப்பதற்கு இனிமேலும் இடம் கொடுக்கக்கூடாது என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். நடந்து முடிந்த விஷயங்களை மாற்ற முடியாது. ஆனால் இனி நடக்கப் போகின்ற விஷயத்தை நாம் கவனமாக கவனிக்கலாம் அல்லவா? இதற்காகத்தான் அந்த பெண் என்னிடத்தில் வந்து உனக்கான வேண்டுதலை வைத்திருக்கின்றாள். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும். இந்த ஒரு பெண் உன்னுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. அவர்கள்தான் இந்த காரியத்தை செய்தது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய அப்பன் அல்லது உன்னுடைய தோழி, இன்று இரண்டையும் ஒருவர் தான் இதை செய்தது. தோழி என்பது திருமணமானவர்களுக்கு துணையாக, திருமணம் ஆகாதவர்களுக்கு உன்னுடைய தோழியாகவும் இருக்கின்றார்கள். உன் வாழ்க்கையின் மீது அவர்கள் அதிக அக்கறையில் இருக்கின்றது என்று உனக்கே நன்றாக தெரியும். அப்பேற்பட்ட ஒருவருடைய வேண்டுதல் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த அப்பன் முன்னிறுத்தி வைத்திருக்கின்றேன். இந்த அப்பனை யாரும் இல்லை என்று ஒரு நாளும் நினைக்காதே. எப்பொழுதுமே உண்மையான அன்பு அதை வெளிக்காட்ட தெரியாமல் தவித்து நிற்கும் பொழுது, ஆனால் மனதளவில் நீ எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்படித்தான் ஒருவர் இன்று இந்த அப்பனை சொல்கின்ற இவர்களால் இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, எந்த விஷயமாக இருந்தாலும் முதலில் சற்றென்று மனம் உடைந்து போகாதே. என்ன நடந்தாலும் நமக்கு அதில் கிடைக்கின்ற நன்மைகள் என்னவென்று சற்று உற்று நோக்கி பார். இதுவாக இருந்தாலும்
இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு காலம் வரும் என்பதை புரிந்து கொள், பழகு. எப்பொழுதும் நம்மை மற்றவர்கள் முன்னிலையில் நல்லவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் நாம் இருப்பதை நல்லவர்களாகத்தான் இருக்கின்றோம், இதை இப்படியே நாம் பின்பற்ற வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்தால் போதும். என் குழந்தையே, ஒரு சில விஷயங்கள், ஒரு சில மாற்றங்கள் மற்றவர்களுக்கு தெரியும் பொழுது அது உன்னுடைய மனதை அதிகமாக பாதிக்கின்றது. நம் எப்படியெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருந்தது, இப்பொழுது இப்படி எல்லாம் இருக்கின்றார்களே என்று என் பிள்ளை, என் குழந்தை, இவர்களை எல்லாம் மனதுக்குள் உன் மீது கொண்ட அன்பின் காரணமாக சில நேரத்தில் அதை வெளிப்படுத்த தெரியாமல் நீ நின்று கொண்டு இருக்கின்றாய். இதனால் என்ன நடந்தாலும் அது என் பிள்ளை கவனமாக நின்று உன் அப்பன் சொல்வது போல உனக்கான இவர்கள் வைத்திருக்கின்ற வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுக்க தயாராக இருக்கின்றேன். நீயும் அதற்காக முயற்சிகளை இனிமேலாவது எடுக்க வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாமல், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சற்றென்று உன் மனதுக்குள் எந்த ஒரு அவசரத்தையும் எடுத்துக்கொள்ளாமல் பொறுமையாக இரு. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்ய வேண்டும். உன்னுடைய பொறுமையை தான் உனக்கு அத்தனையும் நடந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்வது உனக்கு இப்பொழுது வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கலாம். இவர்கள் எங்கே நமக்காக வேண்டுதலை வைத்தார்கள் என்பது போன்று உனக்கு தோன்றலாம். ஆனால் உண்மை என்னவென்று தெரியுமா? நிச்சயமாக நான் சொன்னது எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, சந்தோஷத்தை மீண்டும் வாழ வேண்டிய வாழ்க்கை, மனநிறைவோடு வாழ்வதற்கு நீ இப்பொழுது தயாராக இருந்து கொண்டிருந்தாலே உனக்கான நன்மை எல்லாம் நிச்சயமாக நடக்கும். யாராலும் இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தடங்களையும் ஏற்படுத்த முடியாது. யார் நினைத்தாலும் உனக்குள் எந்த ஒரு சோதனையும் கொண்டு வர முடியாது. அந்த அளவிற்கு அப்பன் உன் வாழ்க்கையை பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைத்திருக்கின்றேன். உன்னுடைய எந்த தீய சக்தியும் உன்னிடத்தில் நெருங்காமல், உன்னை சூழ்ந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் எப்பொழுதும் நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து நினைப்புப்படுகின்றாய். என் பிள்ளையே, துன்பம் வந்த பொழுது மனம் கலங்கி நின்றாய் அல்லவா? இப்பொழுது சந்தோஷமாக வருகின்றது. அந்த நொடி பொழுதை என் பிள்ளை சரியாக அனுபவிக்காமல் நீ விட்டுவிடாதே. எவ்வளவோ கஷ்டங்கள் நடுவில் நீ எப்படி எல்லாமோ வாழ வேண்டிய வாழ்க்கை இனிமேல் இந்த அப்பன் என்னாலும் நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன். இந்த அப்பனை நினைத்து விட்டால் முடியாதது என்று ஒன்றுமே எதுவும் இல்லை. என் பிள்ளையே, உனக்கு யாரும் இல்லை என்று வேதனைப்படாதே. உன்னை சுற்றி நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு இங்கு சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்தி வைப்பேன். என் பிள்ளையே, முழுவதும் மனதோடு ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் நீ தயாராக இரு. என்னதான் உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் பிள்ளையே, முழு மனதோடு ஏற்றுக்கொள். எப்பொழுதும் நீ தயாராக இரு. என்னதான் உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவுதான் உனக்கு சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உனக்கான நன்மையை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நல்ல நேரத்தில் அத்தனையும் உனக்கு நன்மையாக மாறும். நல்ல நேரத்தில் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். மன மகிழ்ச்சி எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். உனக்கான நன்மைகள் அத்தனையும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விலகி விடாதே. நான் இருக்கின்றேன் உன்னோடு என் தங்க பிள்ளையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.